சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்விரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌஷ்ய மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே அதாவது ஷண்ணவதின்னு சொல்லுவா. அதுல மன்வாதி சார்த்தங்கள் என்பது 14. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருப்பதால் இன்றைய தினம் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் கபீர்தாசரனுடைய ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம் போன்றவற்றை பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். இது போக இன்றைய தினமே வட சாவித்ரி விரதம் என்கின்ற அந்த ஒரு விரதமானது வட இந்தியர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. இது போக இன்றைய தினம் காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த மாங்கனி திருவிழா நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் அருணகிரிநாதரினுடைய குரு பூஜையும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சந்திர உதயம் என்பது மாலை 6:13 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6 முதல் 7 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:25 முதல் 9 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:36 முதல் மதியம் 12:12 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:48 முதல் 3:23 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா தண்ணீருக்கு மனோபலத்தை தரும் சக்தி உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சமீபத்திலே நீங்கள் மனதிற்கு கஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும், ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுங்கோ, உங்களுடைய மனமானது சாந்தி அடைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சாதாரண தண்ணீர் தான். இந்த தண்ணீருக்கு போய் மனோபலத்தை தருகின்ற சக்தி என்பது உண்டா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. சந்தேகமே வேண்டாம், சர்வ நிச்சயமாக அந்த தண்ணீருக்கு, அதுவும் தண்ணீர் சொன்னா சாதாரண அந்த பச்சை தண்ணீருக்கு நம்முடைய மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி என்பது நிச்சயமாக உண்டு. அந்த நீரை எப்படி தெரியுமா நம்முடைய வேதமானது சொல்கிறது? அமிர்தம் வா ஆபஹா என்று நம்முடைய வேதமானது வலியுறுத்தி சொல்கிறது. வேத வாக்கு என்பது பொய்க்காது தானே. எப்பயுமே வேத வாக்குன்னா அதுக்கு ஒரு தனி மகத்துவம்ங்கிறது உண்டு. பொதுவா நம்ம ஊர்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போக கூட இவன் சொல்றது அப்படியே சரியாயிடுமா, இவன் சொல்றது என்ன பெரிய வேத வாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவன் சொல்றது என்ன பெரிய வேத வாக்கான்னா என்ன அர்த்தம்? அப்ப வேத வாக்கிற்கு தனி மகத்துவம் என்பது உண்டு தானே. வேத வாக்கு பொய்க்காது என்பதை தானே அப்படி சொல்கிறோம். ஆக வேதம் எப்படி சொல்றது? அமிர்தம் வா ஆபஹா என்று சொல்கிறது. ஆபகான்னு சொன்னா தண்ணீர், இந்த பச்சை தண்ணீர் ஜலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஜலம்தான் அமிர்தம் என்றே சொல்கிறது. அப்படி அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? சாகா வரம்ங்கிறது கிடைக்கும் சொல்றோம் இல்லையா. நம்முடைய உயிரையே காப்பாற்றக்கூடிய திறன் என்பது இந்த நீருக்கு உண்டு, சாதாரண பச்சை தண்ணிக்கு உண்டு.
அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் அப்படியே ரொம்ப டயர்டாகி போயிட்டா, ஒரு வெயிலினுடைய கடுமைன்னு கூட வச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவனுடைய மனதிலே ஒரு சோகம். திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட செய்திங்கிறது சேர்றது. அந்த நாள்ல பார்த்தோம்னா தந்தி வரும். தந்தியை பிரிச்சு பார்த்தோன்னே அப்படியே அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டு, அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மாதிரிலாம் நம்ம சினிமா எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய. இன்னைக்கு தந்திங்கிறது இல்லை, இன்னைக்கு ஒரு போன்ங்கிறது வர்றது, ஒரு மொபைல் எடுத்து ஒரு போன் வர்றது, ஒரு பேட் நியூஸ் வர்றதுன்னு சொன்னோன்னே அப்படியே மயக்கம் போட்டு விடுறான்னு வச்சுக்கோமே. தன் நிலை மறந்து மயங்கி விழுறவங்க கூட முதல்ல என்ன பண்ணுவா, சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாப்பா, டக்கு டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு முகத்துல தண்ணீரை தெளிப்பார்கள் தெரியுமா. தண்ணியை நல்லா முகத்துல தெளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை தான் குடின்னு சொல்லி கொடுப்பா. இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த போன உயிர் என்பதே திரும்ப வந்து விடுகிறதுன்னு சொல்றா. அந்த நேரத்துல போய் நீங்க சொல்லக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸோ இல்ல ஒரு ஐஸ்கிரீமோ இல்ல ஒரு பாயசமோ இதெல்லாம் கொடுக்க மாட்டா. அந்த நேரத்துல முதல்ல எது கொடுப்பா, ஏன் பாயசங்கிறது கூட நல்ல சுகர் இருக்கிறத, நல்ல சர்க்கரைங்கதான் நிறைய போட்டு ஒரு இனிப்பு பாயசம் இருக்கு, இல்ல ஒரு மைசூர் பாக்கு இருக்குன்னா கூட அதை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்ல மாட்டா. முதல்ல என்ன பண்ணுவான்னா, முதல்ல தீர்த்தத்தை தான் கொடுப்பார்கள். எதற்காக? அவருடைய மனமானது ஏதோ ஒரு அந்த செய்தியை கேட்டு வலிமை இழந்து விட்டது. மனோபலம் என்பது குறைந்ததால் தான், அந்த அழுத்தத்தின் காரணமாக அது மூளையில போய் ஒர்க் பண்ணாம, மூளைக்கு அந்த ரத்த ஓட்டத்தை பாய்ச்சாமல் என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்தி அந்த நேரத்திலே நமக்கு ஒரு மயக்கத்தினை வரவழைத்திருக்கிறதுங்கிறது புரியுறது. அப்ப மயக்கம்ங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னா, தன்னை மறந்த நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப மீண்டும் அந்த சுய நினைவிற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த போன உசுறு திரும்ப வந்துச்சுன்னு சொல்றா இல்லையா, மீண்டும் அந்த சுய நினைவிற்கு நாம் திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே உபயோகப்படுத்தப்படுவது தண்ணீர் என்கின்ற விஷயம்தான். அந்த தண்ணீருக்குத்தான் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி என்பது உண்டு. அமைதிப்படுத்துறதுன்னு சொல்றதை விட கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லலாம். கரெக்டா அந்த ஒரு நிலைப்படுத்தி சரியான முறையிலே நம்மை செயல்பட வைக்கின்ற திறன் என்பது அந்த தண்ணீருக்குத்தான் உண்டு. அதனால்தான் நம்ம ஜோதிடவியல் ரீதியாக அதை ஒப்பிட்டு சொன்னோம். ஜோதிடவியல் ரீதியாக சொல்லும் பொழுது இந்த சந்திரனைத்தான் அப்பு என்கின்ற கிரகமாவே சொல்லுவார்கள். அதாவது நீர் கிரகம் என்று சந்திரனைத்தான் சொல்லுவார்கள். சந்திரன் என்கின்ற கிரகம்தான் இந்த இந்த பூலோகத்திலே தண்ணீரின் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறது. இந்த சந்திரனுக்குரிய வேத மந்திரம் கூட பார்த்தோம்னா, ஆப்யாய சமேதுதே விஸ்வதா சோமவிருஷ்ணியம் அப்படின்னு தான் வரும். பவாவாஜச சங்கதே அப்படின்னு சொல்லுவார். ஆப்யாயஸ்வ சமேதுதே அப்படின்னு வரும்பொழுது, ஆபஹா என்று சொன்னால் அது ஜலம். ஆக இந்த தீர்த்தம், அந்த நீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் தான் என்பதை ஜோதிடவியலும் ஒப்புக்கொள்கிறது. வேதமும் அப்படித்தான் நமக்கு சொல்லி தருகிறது. இப்படி நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் என்பது நீருக்கு உண்டு என்பதால், அந்த தண்ணீருக்கு நம்முடைய மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி என்பதும் உண்டு. அதுவும் எப்படி? குறிப்பிட்ட அளவிற்கு, சரியான அளவிலே. இது ரொம்ப ஓவர் டோஸாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்திலே ரொம்பவும் குறைஞ்சிடவும் கூடாதுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அசாத்தியமான மனோபலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம, ஜென்ரலா ஒரு மனோபலம், நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இருப்பதற்கு எது துணை புரிகிறதுன்னு சொன்னா அது இந்த தண்ணீர் தான். அதனால்தான் இந்த தண்ணீருக்கு நம்முடைய மனோபலத்தை சரியான அளவிலே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சக்தி என்பது உண்டு. அதனால வீட்டுக்கு யாராவது வந்தா கூட முதல்ல என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டம்ளர் முதல்ல தண்ணீரை தானே கொண்டு போய் கொடுப்போம். முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்போம், காபி சாப்பிட்றேளா இல்ல டீ சாப்பிட்றேளா இல்ல ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டாலாம் சாப்பிட்றேளா, டிஃபன் சாப்பிட்றேலாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் நம்ம கேட்போம். முதல்ல வந்த உடனே உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். உட்கார்ந்த உடனே வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணீரைத்தான் தருகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? உள்ள வந்தவர் என்ன விதமான மனநிலையில் வேண்டுமானால் வந்திருக்கலாம். அவர் நம்முடைய வெல்விஷராகவும் இருக்கலாம், அல்லது நம்ம மீது பொறாமைப்படக்கூடியவர்களாக கூட இருக்கலாம், அல்லது நமக்கே ஏதோ ஒரு எதிரான ஒரு செயல் திட்டத்தை அந்த இடத்திலே செயல்படுத்த வேண்டும் என்கின்ற மனநிலையில் கூட வந்திருக்கலாம், நமக்கு எதிரியாக கூட இருக்கலாம். அவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் வந்திருந்தாலும் அந்த மனநிலையை சாந்தமாக்கி, அதை சீராக்கி, அதை ஒழுங்காக வைக்கக்கூடிய, அவருடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் என்பது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு என்பது உண்டு. அதனாலதான் யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் முதல்ல வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உபசாரம் பண்ணும் பொழுது தண்ணீரை அவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். சொம்பு தண்ணியை கொடுத்து தண்ணி சாப்பிடுங்க, முதல்ல தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு வச்சாருன்னா அவருடைய கோபம் என்பது, நம்ம கூட சண்டை போடணும்னு நினைச்சு வந்தவர் கூட கொஞ்சம் நிதானமா அந்த சண்டையை ஆரம்பிப்பார், நிதானமா போடுவார். பொறுமையோடு அந்த சண்டை என்பது வரும்பொழுது அதற்கான தீர்வு என்பதும் கிடைத்து விடும் தானே.
ஆக தண்ணீருக்கு நம்முடைய மனோபலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்பது சர்வ நிச்சயமாக உண்டு. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அந்த தினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.